பகவத்கீதை அத்தியாயம் 11 விஸ்வரூப தரிசன யோகம். அர்ஜுனன் சொல்கிறான், தவறான அறிவினால் உண்டான என் மயக்கம் ஒழிந்தது. உம்முடைய அழிவிலா பெருமையை பற்றி கேட்டேன். உங்கள் மகிமையை உங்கள் மூலமாகவே புரிந்து கொண்டேன். உங்களுடைய அழிவில்லாத உருவத்தை காண விரும்புகிறேன். கிருஷ்ணர் சொல்கிறார், என்னுடைய நூற்றுக்கணக்கான தோற்றங்களை காண உனக்கு விசேஷமான பார்வையை அளிக்கிறேன். அர்ஜுனன் இப்போது இறைவனின் எண்ணிலடங்காத தோற்றங்களையும் அதிப்பிரகாசமான ஆயிரக்கணக்கான சூரியன்களையும் பார்க்கிறார். பேரண்டம் முழுவதையும் கிருஷ்ணருக்குள்ளே பார்க்கிறார். அர்ஜுனன் அளப்பரிய வார்த்தைகளால் இறைவனை புகழ்கிறார். நான் எல்லா கடவுளர்களையும் உம்முள் பார்க்கிறேன். பிரம்மா, சங்கரன், ரிஷிகள், உம்முடைய தொடக்கத்தையும் நடுவையும் முடிவையும் என்னால் காண முடியவில்லை. உம்மை பார்க்க கண்கள் கூசுகின்றன. தொன்று தொட்டு வரும் தர்மங்களின் காவலன், பல கரங்களை உடையவன், எங்கும் நீயே நிறைந்திருக்கிறாய். எல்லா தேவர்களின் அடைக்கலம் நீயே. எல்லா தெய்வங்களும் உம்மை வியந்து பார்க்கின்றனர். உலகங்கள் யாவும் உம்மை கண்டு நடுங்கி நிற்கின்றன. மனதில் அமைதி இல்லை. ஆறுகள் கடலில் கலப்பதைப் போல் வீரர்கள் உம் வாயில் புகுகின்றனர். கிருஷ்ணர் சொல்கிறார், எல்லா உலகங்களையும் அழிக்கின்ற காலம் நானே. எனவே நீ என்னுடைய கருவியாக செயல்படு. நீ எதை செய்ய நினைக்கிறாயோ அதை நான் முன்பே செய்து முடித்து விட்டேன். அர்ஜுனன் பயந்து இறைவனை பலவாறாக தொழுது மன்னிப்பு கேட்கிறார். கிருஷ்ணர் மனித உருவிற்கு திரும்பிய பின் அர்ஜுனன் மனம் நிலை பெற்றது. கடவுளரும் தம் விஸ்வரூபத்தை காண ஆவலாக இருப்பதாக கிருஷ்ணர்